தர்மலிங்கம், தர்மலிங்கம், இந்தா காப்பி. என்னடா கையில பேப்பர் இருக்கு, யோசனையில வேற எங்கேயும் இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லாதா. ஏ தர்மலிங்கம், நேத்து உன் பிள்ளைக்கு கையில அடிபட்டு ரத்தமா ஊத்துச்சு. அப்பல இருந்து உன்னை பார்க்கவே இல்லையே. ஆஸ்பத்திரிக்கும் வரல, வீட்டுக்கு திரும்ப வந்தா இங்கேயும் உன்னை ஆள காணோம். நேத்துல இருந்து எங்கடா போன? அதான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நான் இங்கிட்டு தானே இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு வர முடியல. மற்றபடி நான் வீட்டில் தான் இருந்தேன், வேற எங்கேயும் போகல. டேய், உன் பேச்சே சரியில்லையே. கோயில் நகை திருடிட்டு கெடா வெட்டி பொங்கல் வச்ச மாதிரி திருன்னு முழிக்கிற. ஏதா என்னை வம்புழுக்கிறதே உனக்கு வேலையா? நான் இங்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்றேன், நம்ப மாட்டியா நீயே? அதான் அவளுக்கு புருஷங்காரன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நல்லா தானே பாத்துக்கிறான். அப்புறம் எதுக்கு என்ன தர்றீங்க? ஏண்டா இது என்னடா புதுசா இருக்கு? அவனை என்னைக்கு நீ உன் பொண்ணோட புருஷனா மருமகனா பாத்திருக்க நீ? டேய் பாட்டி பாட்டி, என்னாச்சு? எதுக்கு மாமாவை சத்தம் போட்டுருக்குற? அவரே பாவம் ஆண்டாளுக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைச்சு விடிய உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நீயே காலங்காலத்தில் கத்திட்டு இருக்கிற இருந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமா, நேற்று நைட் ஏதோ வெளியே கழுத உரிமிட்டு இருக்குன்னு வெளியே போய் பார்த்தா திண்ணையில உட்காந்துட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு இவரு. ஏண்டா மக மேல அம்புட்டு பாசமா? பின்ன இருக்காதா? இவர்னால தான் ஆண்டாளுக்கு அடியப்பட்டுச்சு. என்னடா சொல்ற? நேத்து இவர் அப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம், ஆண்டாளுக்கு அடிபட்டு இருக்காதுல்ல. பட்டாசு இவர் தானே வாங்கி கொடுத்தாரு. இவர் வாங்கி கொடுத்தனால தானே நாங்கள் வெடியை போட்டோம். இவர் வாங்கி கொடுக்கலன்னா நாங்கள் வெடிச்சிருக்க மாட்டோம். என்னமோப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன மாதிரி பெருசா ஒன்றும் அடிபடல. அந்த மாதிரிலாம் ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா இங்கே கொலை விழுந்துருக்குமே. டேய், யாரை கொலை பண்ணிருப்பேன்னு சொல்ற? நான் வெடி தயாரிச்சவனை சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க மாமா சொல்றது சரிதானே? என்னமோ போங்கடா. மாமனும் மருமகனும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. டேய், என்னடா நக்கல் பண்ணி பாக்குறியா நீயே? அப்படியே சாடையா குத்தி காட்டுறியா நீயே? இங்கறா, இந்த கட்டை உருட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் எம்புட்டு மோசமானவன்னு தெரியுமில்ல? யோ, நீ மோசமானவன் தான். உன்னை நல்லவன் எவன் சொன்னான்? ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இங்கே உட்காந்து என்கிட்ட ஊழ சவுண்ட் விட்டுருக்குற நீ? டேய், நான் பொண்ணை முடிக்க தாண்டா வெடியை செட் பண்ணி வச்சேன். ஆனால் அதில் என் பொண்ணு வந்து சிக்கிட்டா. இல்லைன்ட்டு வையே, நீ நேரத்துக்கு ஒத்த கையோட தான் சுற்றிட்டு இருப்ப மாப்பிளே. திருந்த மாட்டேல்ல நீ? நேற்று அவ்வளோ சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட திமிரு குறையில. நேற்று நீ செஞ்ச அசிங்கத்தை வீட்டில் சொன்ன என்ன நடக்கும்னு தெரியும் தானே உனக்கு? பின்ன எதுக்கு இப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்கிறப்ப? இந்த பேச்சுக்கு தாண்டா உனக்கு நான் வெடி வச்சேன். ஏய், என்னடி இது? நெத்தில என்ன காயம்? என்னாச்சு? ஸ்கூல்ல ஒரு சண்டை. திருந்தவே மாட்டியா நீ? ஸ்கூல்ல யார் கூடயும் சண்டை போடாதன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன்டி கேட்கவே மாட்டேங்கிற? நான் ஒண்ணும் பண்ணலம்மா. கௌசியும் கேசவும் தான். வாயை மூடி. ஆரஞ்சு பல்லகில கழட்டிடுவேன். உன்னால எனக்கு டெய்லியும் தலைவலிதான். அப்படி என்னடி உனக்கு கோவம்? உனக்கு பொறுமையாவே இருக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டே இருப்பியா? நமக்கே யாரும் இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? உனக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இப்படி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் உன் மண்டல ஏறவே ஏறாதா? அம்மா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. கௌசியும் கேசவும் தான் சண்டை போட்டாங்க. முதல்ல எதிர்த்து பேசாத. நீ என்ன பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எங்க இருந்து உனக்கு இப்படி எல்லாம் கோவம் வருது? பாக்குறவங்க என்னடி சொல்லுவாங்க? நான் உன்னை சரியா வளர்க்கலன்னு என்ன தானே சொல்லுவாங்க. உன் மிஸ் பாரு எனக்கு கால் பண்றாங்க.
இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. இன்னைக்கு நீ போட்டு வந்த சட்டைக்கு நாளைக்கு போய் நான் அவங்க கிட்ட கை கட்டி நின்னு மன்னிப்பு கேட்கணும்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடி முறைக்கிற? இப்படிலாம் பண்ண நல்லா கரண்டியை காய வச்சு சூடு போட்டுருவேன் பாத்துக்க. ஏய் தமிழ், இந்த திமிர்லாம் என்கிட்ட காட்டாத. நாளைக்கு நான் ஸ்கூலுக்குலாம் வர மாட்டேன். கிளாஸை விட்டு வெளியே நிக்க சொன்னாங்கன்னா நின்னுக்கோ, அடிச்சாங்கன்னா அடி வாங்கிக்கோ. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். அப்ப முதல்ல பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா என்ன திட்டு. ஹலோ. ஹலோ பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட். And I am really proud of your child, பாரதி. என்னதான் நாம நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாலும் சில குழந்தைங்க இந்த மாதிரி மெச்சூர்டா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழ் செஞ்ச விஷயத்த பார்த்து நானும் எங்க ஸ்டாஃப்ஸும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். என்ன பண்ணா மேடம்? தமிழோட கிளாஸ் பொண்ணுங்க 2 பேரு கௌசி தேஜோன்னு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள தமிழ் தான் விலக்கி விட்டுருக்கா. தமிழுக்கு லேசா அடிபட்டிருக்கு. ஆனா அவ அத கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம 2 பேரோட சண்டையை நிறுத்தி சமாதானப்படுத்தி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்க வச்சிருக்கா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு மெச்சூர்டா நடந்திருக்கா. நாளைக்கு பிரேயர்ல நிக்க வச்சு தமிழ ஹானர் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க அவசியம் வரணும். ஒரு குழந்தை எப்படி வளரணும், அதை எப்படி வளர்க்கணும்னு உங்களை காட்டி தான் எல்லாருக்கும் சொல்ல போறேன். நாளைக்கு மறக்காம வந்துருங்க பாரதி. சரி, நான் வந்துடுறேன். சாரிடா, அம்மா தான் புரிஞ்சுக்காம. இப்ப மட்டும் அவசரப்படுற? எப்பவும் தான் அவசரப்படுற. நான் அடிப்பட்டு காயத்தோட வந்தா முதல்ல என்ன ஆச்சுன்னு கிட்ட கேட்கணும்ல. ஆனா நான் தான் தப்பு பண்ணேன்னு முடிவு பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாரிடா, அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இதுதான் உனக்கும் ஆதி அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம். தப்பு என் மேல இருந்தாலும் முதல்ல அவரு என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு. அப்படியே தப்பு என் மேல இருந்தாலும் உடனே உன்ன மாதிரி எல்லாம் திட்ட மாட்டாரு. உன்னை என்ன திட்ட வேண்டாம்னு சொல்லல, ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு என் மேல தப்பு இருந்தா என்ன திட்டு. நான் நல்லது செஞ்சாலும் திட்டுற. தப்புதான் தமிழ். அம்மா என்னன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். நான் உனக்காக தான் ஆதி அப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீயே ஆதி அப்பாவை நடிக்க வைக்கிற. இந்நேரம் அவர் இருந்திருந்தா என்ன பாராட்டி தான் பேசியிருப்பாரு தெரியுமா. பாராட்டாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, திட்டாம இருந்திருக்கலாம்ல. நான் உன் அம்மா தானடி, நான் உன்னை திட்டக்கூடாதா? நீ என் அம்மான்னு தான் நானும் சொல்றேன். நீ எனக்கு அம்மா மட்டும்தான். உன்னால எனக்கு அப்பாவா இருக்க முடியாது. நாளைக்கு நீ ஸ்கூலுக்குலாம் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீ எனக்கு அம்மா மட்டும்தான். உன்னால எனக்கு அப்பாவா இருக்க முடியாது. என்னடி வெளியே போயிட்டு இருக்கிறேன், எதா வேணுமா? எங்க போற? ஒரு ஆம்பளைன்னா 4 இடத்துக்கு போவான் வருவான். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? 4 இடத்துக்கு? சாப்பாடு சாப்பிட்டாது, மருந்து சாப்பிட்டாச்சுல. எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பண்றதுக்கு இல்லை. நீ ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு. அவனை நான் இங்க தனியா இருக்கணும், நீ வெளியே போய் ஜாலியா ஆட்டம் போட போறியா? என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்லையே. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? முதுகுல கொஞ்சம் அரிக்குது, கைய பின்னால எடுத்தா வலிக்குது, கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? சரி, திரும்ப இங்க. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே. ஐயோ, இந்த சைட்
கை எட்ட மாட்டேங்குது. ஓகே ஓகே. மூக்கு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம். வேண்டு முதுகு அடிச்சது கை எட்டாது சரி, மூக்கு முன்னாடி தானே இருக்கு, கை எடுத்து சொரிஞ்சுக்க வேண்டியதானே. கை அடிபட்டிருக்கே. இந்த கை சும்மா தாண்டி இருக்கு. ஆமால, நான் மறந்துட்டேன். நானே சொரிஞ்சுக்கிறேன். எனக்கு லேசா பசிக்குது. கொஞ்சமா இஞ்சி டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வர முடியுமா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, பிஸ்கெட்டும் கூட எடுத்துக்கோ. பசிக்கும்ல, பசிக்குது. சரி டமு கட்லடம் கட்லடம் கட்லடம். ஐயோ, இந்த பொடி. இந்த கைய வச்சுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் அழகர்? இந்த கை எதுக்கு இருக்கு? ஐயோ, சின்ன பிள்ளையில இருந்து என் அப்பா அம்மா இந்த கையில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒப்பம் சொன்னதை கேட்காதுன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கிறேன் நானு. ஆஹா, அது வேணாம். அப்பா வேணாம். அப்பா வேணானா வா வெஸ்ட வச்சு ஆஹா, அப்பாவை பத்தி பேச வேணாம். புரியுதா? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. உட்கார்ந்து ஊட்டலாம்ல. டைம் ஆச்சு, நீ டக்குன்னு சாப்பிடு. அழகரே, என்னடா பொண்டாட்டிய ஒட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க? அவளுக்கு இதை கூட தின்ன முடியலையா? ஏய் கேள்வி இரு, நானே சொல்றேன். ஏன் புருஷன் எனக்கு ஊட்டி விடுறான்? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ கொடு. அது சரி, உன்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமா? ஏன் அழகரே, கடை பக்கம் போனா எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். ஏண்டி, இன்னொரு கை நல்லா தானே இருக்கு, டீய கூட உன்னால புடிச்சு குடிக்க முடியாதா? இங்க பாரு, ஏன் பாட்டி நீ ஏன் இருங்க. என் கை வலிக்குது இல்ல? விட கை வலியோட இருக்கிறா, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டுக்கிற நீ? போதுமா? என் புருஷனே சொல்லிட்டாரு, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. நீங்க கொடுங்க. சரியா, குடிக்கிறியா? போதும் போதும் போதும். வேணுமா? கிளம்புறா பொண்ணா. இங்க பாருங்களேன், பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களா? பாருங்க எப்படி கலைஞ்சிருக்கு பாருங்க. இங்க பாரு பில்லோ கவர்லாம் அழுக்கா இருக்கு. இது கொஞ்சம் சரி பண்ணி கூட ப்ளீஸ். ரெண்டுமே மாத்தணும். ரெண்டுமே. வலிக்குது பாட்டி கையே. முடிஞ்சா கிளம்பிட்டா? அழகர், அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப். இந்த முடியெல்லாம் கொஞ்சம் வந்து விழுந்துட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சுல உனக்கு, நீ கிளம்பு போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ, போதுமா? போதும். வாங்க. பத்திரமா வச்சிரு. என்ன பொக்கிசமா என்ன? பத்திரமா வச்சிடறேன். கரெக்டா? வேற எதுவும் வேலை இல்ல. சரி நீ கிளம்பு போ. வெயிட் பண்ண வந்துடுறேன். தமிழ், இங்க வா. ஏய்,
என்னடி இது தலையில காயமா இருக்கு? ஸ்கூல்ல 2 பேரும் சண்டை போட்டாங்களா, நான் விலக்கி விட்டேன் அத்தை. அதுல எனக்கும் அடிபட்டுடுச்சு. சரி, அதையே இவ்ளோ சோகமா சொல்ற? இன்னைக்கு நான் சண்டையே போடல. என்கிட்ட என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம நான் தான் சண்டை போட்டேன்னு அம்மா என்ன திட்டிட்டாங்க. ஏய், அவளுக்கு வேற வேலையே இல்லடி, குழந்தைய திட்டிக்கிட்டே இருப்பாவ. சரி, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கு தான் கையில அடிபட்டிருக்கே. அதெல்லாம் எப்பவோ சரியாயிடுச்சு அத்தைக்கு. இங்க பாரு பாரு. அப்போ உங்களுக்கு வலிக்கலையா? சின்ன காயம் தாண்டி, அதெல்லாம் நேத்தே சரியாயிடுச்சு. யார்கிட்டயும் சொல்லாத சரியா? இரு, பால் எடுத்துட்டு வரேன், விளையாடலாம். ம்? விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. வா, கேட்ச். ஏ, தூக்கி போடு. இந்தாங்க, எஸ். கேட்ச் பிடிங்க. ஏய், ஊ. ஆ. ஏய், ஒழுங்கா தூக்கி போடுறி. ஹைட்டா போடுறி. ஏண்டி ஆ, கை நல்லா தானே இருக்கு? ஆமா, கை நல்லா தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் ஏண்டி அந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்துற? கிழவி, ஒரு பொம்பளையா இருந்துட்டு என் மனசு கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு புருஷன் அவன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு இந்த மாதிரி நேரத்துல தானே தெரியும்னு சொல்வாங்க. அதான் என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் எனக்காக பார்த்து பார்த்து சேவை செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. ஏனா சாத்தி. வா, நம்ம விளையாடலாம். டிராயிங் பண்ணிட்டு இருக்கியோ? ஏதாவது காம்படிஷனா தமிழ்? அதுக்கு தான் டிராயிங் பண்றியா? நீ இப்ப யார வரைஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுமே. யார வரையற? நீ வேற யார வரைவ? உன்னோட ஆதிய பாவதானே வரைஞ்சிட்டு இருக்க. இல்ல, நான் அழகர் மாமாவை வரைஞ்சிட்டு இருக்கேன். தமிழ், இன்னும் அம்மா மேல கோவமா இருக்கியா? அது சரி, உனக்கு தான் அம்மாவை பிடிக்காதுல்ல, அதான் நீ கோவமா இருக்க. அதுவும் இல்லாம ஏதோ அவசரம்டி, அதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் எதுவுமே கேட்கல. அவசரப்பட்டு திட்ட வேண்டியது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. எனக்கெல்லாம் அறிவே இல்ல தமிழ். கோவம் வந்தா கண்டபடி திட்டிடுறேன். உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நான் யோசிக்கவே இல்லை. நீ என்ன மன்னிக்காத, அப்பதான் எனக்கு புத்தி வரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்லணும். நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கல்ல, என்னால வர முடியாது. நீ வேணா உங்க ஆதியப்பாவை கூட்டிட்டு போறியா? தமிழ், நான் நிஜமா தான் சொல்றேன். நீ வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. நீ கூப்பிட்டா கண்டிப்பா அவர் வருவார்ல. இந்தா ஃபோன் பண்ணு. சரி, நானே பண்றேன். ஏய், ஏண்டி கட் பண்ற? அவரே கால் பண்றாரு பாரு, எடுத்து பேசு. என்னாச்சு தமிழ்? நீ அவர் கூட பேசலையா? நான் பேசுவேன். அப்புறம் அவர் எனக்காக இங்க வருவாரு. அப்புறம் அவர் என் கூட பழகுவாரு. இனிமே நாம அவரு கூட தான் இருப்போம்னு நான் நினைக்கும் போது நீ அவரை வேண்டான்னு சொல்லிடுவ. அவர் அவமானப்பட்டு இங்க இருந்து போயிடுவாரு. நீயும் எதுவும் சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. போதும்,
ஆதியப்பா எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே அவராவது அசிங்கப்படாம அங்கேயே இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு இனிமே அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சரியா? நாளைக்கு நீ முடிஞ்சா ஸ்கூலுக்கு வா, இல்லைன்னா வர வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ், அம்மாவால நீயும் கஷ்டப்படுறல, உன்னையும் சேர்த்து நான் வேதனைப்படுத்துறேன்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னால இப்போதைக்கு உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். வேற எதை சொல்லியும் உனக்கு புரிய வைக்கவே முடியாது. எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம், என்ன புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இனிமே என்னை திட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு கேட்டுட்டு திட்டு, எனக்கு அது போதும். உங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு பாரதி. நான் திரும்ப கூப்பிட்டேன், ஆனா நீங்க கட் பண்ணி விட்டீங்க. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க பாரதி. உங்களால நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டேன். தயவு செஞ்சு இனிமே எனக்கு போனே பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னாச்சுடி? என்ன பாரதி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஒண்ணு இல்ல. இந்த பாரதி, லட்சுமி, அந்த தண்ணி எடு. இந்த தண்ணியை குடி.